ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறோம். பாருங்க, கால் வந்து நான் ஒரு 10-12 விசில் விட்டுட்டேன். அது ரெடியாக இருக்குது. நம்ம பாருங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம மீன் ஆயில் அதுக்கு தேவையான பாயாக்கு தேவையான மசாலா செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க, நான் வந்து இதில் தேங்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் பாதாம், பிஸ்தா அதெல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம அந்த காலத்தில் வந்து ஆட்டுக்கால் பாயாவுக்கு வந்து அதெல்லாம் போட்டது கிடையாது. எல்லாருமே பாதாம், பிஸ்தா வாங்கிலாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி தேங்காய், சோம்பு, கசகசா, மிளகு, பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், அது மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி வந்து பெரிய சைஸ் தக்காளி பொடி பொடியாக ஒன்று நறுக்கி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கும், ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது முக்கியம். நீங்கள் தப்பி தவறி கூட மற்றவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் புதினாலாம் போட்டுட்டு இருக்காதீங்க. வாசனைக்கு புதினா வேணும், இஞ்சி இது வேணும், பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. நாம் எப்போதுமே பாயா எப்படி செய்யணும், சிம்பிளாக தேங்காய் மெயின். நீங்கள் அப்போலாம் நம்ம தேங்காய் பால் எடுத்து செஞ்சுட்டு இருப்போம். இல்லை, இப்போ வந்து வீட்டில் வந்து நிறைய நல்ல சொதம்பெலாம் ஊற்றி சாப்பிட்ற ஆளுங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம தேங்காவே அரைச்சிக்கங்க. தேங்காய், பச்சை மிளகா, கசகசா, கொஞ்சம் ஜீரகம், சோம்பு வச்சு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதில் பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் தான் இருக்கும், போதும். 2 ஸ்பூன் போதும். அப்புறமா கறி குழம்பு மாதிரி ஆகிடும். அப்புறம் வெள்ளை குழம்பு செய்வோமே, அந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. ஆட்டுக்கால் பாயாக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் நல்லா வதங்கட்டும். அப்புறம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் பாருங்க, கோணக்காரங்க சாப்பிட்றீங்களா, கோணப்புளியாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம வந்து மரத்தில் ஏறி பிச்சு சாப்பிட்ட காலம் போய் இப்போ வந்து இது 1/4 கிலோ 100 ரூபாங்க. அப்படி ஆகிப்போச்சு காலம். என்ன செய்யறது? அதனால சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பு நம்ம 10 விசில் விட சொன்னல, 12 விசில் விட்டேன்னு சொன்னல. சூப்பு வந்து பாருங்க, ஆட்டுக்கால் சூப்பு வந்து ரெடியாக இருக்கு. அதே போல் பாருங்க, இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கால் போட்டுக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கால் போட்டுட்டோம். கால் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய், பச்சை மிளகா, சோம்பு, ஜீரகம், அதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலாக எங்கள் ஹஸ்பண்ட் தான் நான் ஜஸ்ட் வீடியோ தான் போட்டுருக்கேன். அடியில் தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இது ஒரு மாதிரி கலந்து வந்த பிறகு சூப் இருக்கு இல்லையா, சூப் எடுத்து ஊற்றிடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஓகேவா? பாருங்க, எண்ணெய் அப்படியே வருது. எண்ணெய் உங்களுக்கு தெரியுதோ தெரியல. இப்போ நான் வந்து சூப் ஊற்றிட்டேன். அடி பிடிக்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா மறுபடியும் டேஸ்ட் மாதிரி போயிடும். ஆக்சுவலாக பாயா இன்னைக்கு இடியாப்பம் செய்ய முடியல, அதனால இட்லிக்கு பாயா நாங்கள் செஞ்சுட்டோம். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மெஷர்மெண்ட் தான். நீங்கள் வந்து தயவு செய்து அதையும் இதையும் கசகசன்னு போட்டு வீடியோவுக்கு எடுத்து விட்றாதீங்க. இது
சமையலுக்கு எடுத்துடாதீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் ஆட்டுக்கால் பாயா வித் இட்லி. ஓகே, இட்லி வித் ஆட்டுக்கால் பாயா. ஸோ செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாம ஒன்றும் பாதாம் பிஸ்தாலாம் போடல பாருங்க. காலெல்லாம் நல்லா நீளமாகவே போட்டுக்கோங்க. புரியறது நல்லா இருக்கும். நம்ம பாதாம் பிஸ்தா, அதை புதினா அதெல்லாம் எதுவும் சேர்க்கலங்க. எப்போதும் போல செய்யற மாதிரி ஆதி காலத்துல